வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF லெபனானில் ஒரு தரைப்போருக்கான ஆயத்தங்களை தொடங்கிய போது பல விஷயங்கள் இராணுவ ரீதியில் ஆய்வு செய்யப்பட்டன. எதிர்பார்த்தபடி IDF லெபனானின் பகுதிகளை ஆக்கிரமித்தால் 2006ஆம் ஆண்டு 2ஆம் லெபனான் போரின் போது IDFக்கு எதிராக திறம்பட பயன்படுத்தப்பட்ட ஹெஸ்போல்லாவின் அனுகூலங்கள் இப்போதும் இருக்கிறது என்ற விதத்தில் அது பார்க்கப்பட்டது. இஸ்ரேலிய படையெடுப்பின் போது தெற்கு லெபனானில் ஹெஸ்போல்லா பதுங்கியிருந்து தாக்கும் விதத்தில் தயாராக இருக்கும் என்று இராணுவம் நம்புகிறது. IDFின் தாக்குதல் முறைகள் பல காரணிகளால் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு அவற்றை எப்படி தவிர்க்கலாம் என்ற அடிப்படை போர் திட்டம் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. IDFின் பிரதான நோக்கம் இஸ்ரேலை ஆக்கிரமிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஹெஸ்போல்லாவின் எஞ்சியிருக்கும் ரத்வான் படைகளின் உள்கட்டமைப்பை முழுமையாக அகற்றுவதுதான். அதே நேரத்தில் IDF ஹெஸ்போல்லாவின் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் ராக்கெட்களிலிருந்து நிகழ்நேர அச்சுறுத்தல்களை தவிர்க்க விரும்புகிறது. குறிப்பாக 2006ஆம் ஆண்டு போரில் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்கள் IDF துருப்புக்களை கடுமையாக தாக்கியது. மேலும் ஹெஸ்போல்லா விரிவான ஆளற்ற விமான திறன்களை கொண்டிருப்பதற்கு முன்பு அந்த போர் நடந்தது. அதனால் இப்போது IDF துருப்புக்கள் ஹெஸ்போல்லாவின் விரிவான ஆளற்ற விமான திறன்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இன்னமும் குறிப்பாக லெபனானுக்குள் படையெடுப்பு செய்யும் IDF துருப்புக்கள் இஸ்ரேலுக்குள் நிலத்தடி நிலைகள் அல்லது பாதுகாப்பான அறைகள் உட்பட அமைக்கப்பட்ட தற்காப்பு நிலைகளில் இருந்ததை விட இந்த அச்சுறுத்தல்களை வெளிப்படையாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். காசாவில் IDF நடத்திய படையெடுப்பின் போது IDFின் காலான் படையை தனியாக தேர்ந்தெடுத்து ஹமாஸ் தாக்க முடியாத விதத்தில் முன்கூட்டியே அச்சுறுத்தல்களை அகற்றுவதற்கு விமானப்படை, டேங்க் படைப்பிரிவு மற்றும் பீரங்கிகளுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் அந்த படையெடுப்பு நடந்தது. டேங்க் படைப்பிரிவுடன் மிகவும் கவசமான நேமர் வாகனங்களின் கலவையை IDF பயன்படுத்தியது. அதே பாணி படையெடுப்பு தெற்கு லெபனானிலும் பலனளிக்கலாம். ஏற்கனவே இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் 3 படைப்பிரிவுகள் தாக்குதல் தயார் நிலையில் நகர்த்தப்பட்டிருந்தன. லெபனானில் நாடு முழுவதும் கடந்த 2 வாரங்கள் ஹெஸ்போல்லா இலக்குகள் மற்றும் அதன் தலைவர் தளபதிகள் மீது விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு ஹெஸ்போல்லாவின் பலத்தை கணிசமாக குறைக்க முடிந்துள்ளது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை நேற்று திங்கட்கிழமை வெளியிட்ட தகவலில் லெபனான் எல்லைக்கு அருகாமையில் உள்ள படைப்பிரிவுகள் திங்கட்கிழமை இரவு அல்லது செவ்வாய் அதிகாலை லெபனானுக்குள் ஊடுருவ தயாராக இருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. தரைப்போரின் சாதக பாதகங்கள் அலசப்பட்டு IDF துருப்புகள் காசா பாணியில் லெபனானுக்குள் படையெடுப்பது 2006இல் இருந்ததை விட மிகவும் குறைவான பாதிப்புக்குள்ளாகும் என்று நம்பப்படுகிறது. சாத்தியமான படையெடுப்புடன் கூடிய சிக்கல்கள் எவை? படையெடுப்பு எவ்வளவு ஆழமாக லெபனானுக்குள் செல்கிறது என்பதை பொறுத்து இஸ்ரேலிய படையினர் எவ்வளவு பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்பதில் பெரும் பகுதி தங்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவேளை நீண்ட காலத்திற்கு இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் ஆக்கிரமிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் எல்லைக்கு நெருக்கமான பகுதிகளில் கவனம் செலுத்துவதே சிறந்தது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லெபனானில் இருக்கும் ஒரு பிரச்சனை, எந்த ஒரு படையெடுப்பின் குறுக்குவெட்டில் பொதுமக்களின் பாதிப்புகள் இருக்கலாம். இதுவரை லெபனானில் மிகப்பெரிய பொதுமக்கள் இடப்பெயர்வு ஏற்பட்டது. தெற்கு லெபனான், பெகா பள்ளத்தாக்கு மற்றும் பெய்ரூட்டின் சில பகுதிகள் உட்பட லெபனானில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏற்கனவே 1 மில்லியன் லெபனான் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 2 வார விமான தாக்குதல்களால் இடம்பெயர்ந்துள்ளனர். தெற்கு லெபனானில் மட்டும் இஸ்ரேலிய படையெடுப்பு கவனம் செலுத்தினால் அது பொதுமக்களின் பிரச்சனையை பெருமளவில் குறைக்கலாம். ஹெஸ்போல்லா துருப்புக்கள் லெபனான் மீதான எந்த ஒரு இஸ்ரேலிய தரைப்படை ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்வதில் முதன்மையானவர்கள் என்று ஹெஸ்போல்லாவின் துணைத் தலைவர் நைம் ஹாசிம் கூறியுள்ளார். இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் அதன் மூத்த தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை கொன்ற பின்னர் தனது முதல் பொது உரையில் இஸ்ரேல் தனது இலக்குகளை அடையாது என்றார். இஸ்ரேலியர்கள் தரை வழியாக நுழையும் போது அவர்களை தடுத்து நிறுத்த நாங்கள் எந்த வாய்ப்பையும் எதிர்கொள்வோம். நாங்கள் கடந்த சில வாரங்களாகவே தயாராக இருக்கிறோம் என்று அவர் வெளிப்படுத்தப்படாத இடத்திலிருந்து தொலைக்காட்சியில் உரையாற்றினார். பெய்ரூட் மற்றும் லெபனானின் பிற இடங்களில் உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் தொடரும் நிலையில் அவர் பேசினார். தற்போது நடத்தப்படும் தாக்குதல்கள் 2 வார கால விமான தாக்குதல் அலையின் நீடிப்பு என்று கூறலாம். அந்த 2 வார விமான தாக்குதல்கள் பல ஹெஸ்போல்லா தளபதிகளை அளித்தது. சுமார் 1000 லெபனானியர்களை கொன்றது மற்றும் 1 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியது என்று லெபனான் அரசாங்கம் கூறுகிறது. ஹெஸ்போல்லா பொதுச் செயலாளர் நஸ்ரல்லாவின் கொலை, அமைப்பின் தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு எதிரான தொடர் அடிகள் மற்றும் பிற மூத்த தளபதிகளை படுகொலை செய்தது என்று அதிவேகமாக காட்சிகள் மாறின. இஸ்ரேலுடன் போரிட ஈரான் 1982ஆம் ஆண்டு ஹெஸ்போல்லாவை உருவாக்கியதிலிருந்து அந்த அமைப்புக்கு கடந்த 2 வாரங்கள் மிகப்பெரிய அடியாக உள்ளது. இப்போது ஹெஸ்போல்லா ஒரு உயர்ந்த தலைவராக உருவகப்படுத்தியிருந்த ஹசன் நஸ்ரல்லாவை இழந்த நிலையில் சவாலை எதிர்கொள்கிறது. ஹசன் நஸ்ரல்லா மேற்கு நாடுகள் தீவிரவாதத்தின் மூளையாக இருந்தவர் என்று முத்திரை குத்தினாலும் அவர் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து போராடினார்.
கட்சிக்கான பொதுச் செயலாளரை விரைவில் தேர்வு செய்வோம் என்று ஹெஸ்போல்லா அறிவித்த நிலையில் போர் எல்லை கடந்து லெபனானுக்குள் உள்ளே வந்துள்ளது. லெபனானில் துருப்புக்கள் இஸ்ரேலிய எல்லைக்குள் 150 கிலோமீட்டர் ஆழமான பகுதிகளுக்குள் ராக்கெட்களையும் தொடர்ந்து வீசியதாகவும் சாத்தியமான எந்தவொரு இஸ்ரேலிய தரை ஊடுருவலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஹாசிம் கூறினார். அவர் மேலும் தனது உரையில் பேசிய போது, நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை நாம் வெளிப்படையாக அறிவிப்பது மிக குறைவு. போர் நீண்ட காலமாக இருக்கலாம் என்று எங்களுக்கு தெரியும். நாம் அதற்கும் தயாராக இருக்கிறோம் என்றார். காசா போரில் பாலஸ்தீனிய இயக்கமான ஹமாஸின் தலைவர்களை கொன்ற இஸ்ரேல் லெபனானுக்குள் ஹெஸ்போல்லாவுக்கும் அதையே செய்துள்ளது. இஸ்ரேலிய பொதுமக்களை தமது வடக்கு எல்லையில் உள்ள வெளியேற்றப்பட்ட நகரங்களுக்கு பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப தேவையான அனைத்தையும் செய்வோம் என்று இஸ்ரேல் கூறுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலன் நாட்டின் வடக்கு எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள துருப்புக்கள் மத்தியில் பேசிய போது, நஸ்ரல்லாவை நீக்குவது ஒரு முக்கியமான படியாகும், ஆனால் அது இறுதியானது அல்ல. இஸ்ரேலின் வடக்கு நகரங்கள் திரும்புவதை உறுதி செய்வதற்காக நாங்கள் எங்கள் அனைத்து திறன்களையும் பயன்படுத்துவோம். இதில் நீங்கள் லெபனானுக்குள் நடத்தும் தாக்குதல்களும் அடங்கும் என்று கூறினார். ஹெஸ்போல்லாவின் ஹாசிம் தொலைக்காட்சியில் பேசுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு ஹமாஸ் வெளியிட்ட அறிவிப்பில் அந்த இயக்கத்தின் லெபனானுக்கான தலைவர் ஃபதே ஷெரீப் அபு எல் அமீன் கொல்லப்பட்டதாக தெரிவித்தது. அவர் லெபனானின் தெற்கு நகரமான டயரில் தனது மனைவி, மகன் மற்றும் மகளுடன் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்று தெரிவித்தது ஹமாஸ். மற்றொரு பாலஸ்தீனிய இயக்கமான பாலஸ்தீனிய விடுதலைக்கான பிரபல முன்னணி PFLP லெபனானின் பெய்ரூட்டின் கோலா பகுதியில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் அதன் 3 தளபதிகள் இறந்ததாக கூறியது. லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லா மற்றும் PFLP இயக்கத்தினரின் இலக்குகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களினாலே பாலஸ்தீன பகுதிகளான காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை, ஏமன் மற்றும் ஈராக்கில் நடக்கும் மோதலின் ஒரு பகுதி. இந்த விரிவாக்கம் அமெரிக்காவும் ஈரானும் போரில் சிக்கிக்கொள்ளும் என்ற சாத்தியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் நாசர் ஹனானி, இஸ்ரேலின் எந்த ஒரு குற்றச்செயல்களுக்கும் டெஹ்ரான் பதிலடி கொடுக்காமல் விடாது என்றார். நஸ்ரல்லாவின் மரணம் பெரிய அளவிலான பிராந்தியத்தில் கடுமையான நிலைத்தன்மையை பாதிக்க வழிவகுத்தது என்று ரஷ்யா கூறியது. பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமரின் செய்தி தொடர்பாளர் பிரிட்டன் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தாலும் இஸ்ரேலின் தற்காப்பு உரிமைக்கு பிரிட்டனின் ஆதரவு இரும்பு கவசமானது என்று கூறினார். நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்கா பலத்த பொதுமக்கள் உயிரிழப்புகள் பற்றிய கவலைகள் இருந்த போதிலும் இஸ்ரேலுக்கு அசைக்க முடியாத ஆதரவை காட்டுகிறது. இஸ்ரேலின் நடவடிக்கைகளை அரபு நாடுகள் கண்டித்தாலும் அதன் போர் விமானங்களை கட்டுப்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க உறுதியான நடவடிக்கைகளை யாரும் எடுக்கவில்லை. இது அபு இமாத் போன்று பெய்ரூட் குடியிருப்பாளர்களை கோபப்படுத்தியது. அபு இமாத் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலின் போது, இஸ்ரேல் லெபனானை தாக்கி நம்ம அனைவரையும் அழிப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். லெபனான் மற்றும் பாலஸ்தீனிய மக்களுக்கு அரபு நாடுகளின் இந்த அலட்சியம் வெட்கக்கேடானது என்றார்.